பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் உரையாடல்கள் என்ற அந்த பகுதியை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வியை பொறுத்த மட்டில் ஹிவாராத் உரையாடல்கள் என்ற இந்த பகுதியை பொறுத்த மட்டில் இது பகுதி ரெண்டில் காணப்படுகின்ற ஒரு தெரிவுக்குரிய கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், பகுதி ரெண்டுல 4 கேள்விகள் தரப்படும். அதில் 3 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதுல முதலாவது கேள்வி ஒரு பந்தி தரப்படும். அந்த பந்தியிலிருந்து சில கேள்விகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக வசனங்கள் அமைக்கிறது, இன்ஷா உல் ஜும்லா, கடந்த அமர்விலே பார்த்து அந்த வசனங்கள் அமைக்கிறது சம்பந்தமான கேள்வி ஒன்று அங்கு இருக்கும். மூன்றாவது ஹிவாராத் உரையாடல்கள். நான்காவது கடிதம். அப்ப கடிதம், உரையாடல்கள், வசனம் அமைக்கிறது, பந்தியில தரப்படுகின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. இந்த 4ல 3 கேள்விகளை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு கேள்வியை விட முடியும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 புள்ளிகள், 3 கேள்விகளுக்கும் பகுதி 2க்கு 30 புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே ஹிவாராத் சம்பந்தமான ஒரு தொகுப்பை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு தந்து கொள்கிறேன். உண்மையிலே ஒரு இலகுவான பகுதி ஹிவாராத் என்று சொல்வது. உரையாடல்கள் நவீன மொழிகளை நவீன கற்பித்தல் முறையிலே மொழிகளை பொறுத்த மட்டில் தற்போது தரீகா ஹதீஸாவா ஹுனாக துரு கசீரா லிதத்ரீஸில் லுகா அல் அரபியா, மொழிகளை கற்பிப்பதற்கான பல வழிமுறைகள் காணப்படுகின்றது, மெத்தட்ஸ் இருக்குது. ஆரம்ப காலங்கள்ல எங்களுக்கு தெரியும் தரீகா தக்லீதியான்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய வழிமுறை என்னன்னு சொன்னால், ஆரம்பத்துல நாங்க நஹு சர்ஃப படிச்சு கொண்டு அதுக்கு பிறகுதான் நாங்க லுகாவை நோக்கி அரபித்துறை நாஷின் அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறது. அது தரீகா தக்லீதியா, பாரம்பரிய வழிமுறை. ஆனால் தற்போது நவீன வழிமுறையாக நீங்க பார்க்கலாம், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜை உரையாடல்களூடாகத்தான் ஆரம்பத்திலே அவர்கள் கற்பிக்க முயற்சி செய்வார்கள். அந்த வகையிலே தற்போது பல பாடசாலைகளில், பல அரபு கல்லூரிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அல் அரபியா பைன யதைக் என்ற அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஆரம்பத்தில் நீங்க பாருங்கள், உரையாடல்கள் தான் அங்கு கூடுதலாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அல் அரபியல் ஜமி என்ற அந்த நிறுவனம் அந்த புத்தகத்தை உரையாடல்களை கொண்டு இந்த அரபிக் லாங்குவேஜ மாணவர்கள் மத்தியில் இலகுவாக இன்ட்ரெஸ்டாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஹிவாராத் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் மொழிகளை கற்கின்ற போது. அந்த வகையிலே எங்களுடைய புத்தகத்தில் சின்ன ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. என்னென்று சொன்னால், ஹிவாராத்தல் ஒரு சயின்டிபிக் ஓர்டருக்கு அது தொகுக்கப்பட்டில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் 2லையும் ஆங்காங்கே சில உரையாடல்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு தொடர்பு இல்லை என்றாலும் ஒவ்வொரு தலைப்பில், முக்கியமான தலைப்புகளில் அந்த உரையாடல்கள் தொகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹிவாராத் சம்பந்தமான கடந்த கால வினா பத்திரங்களில் எவ்வாறான கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றது, கைட் புக்ல என்னென்ன ஹிவார்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் முதலாவது அமர்விலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் அல் அஸ்இலத்துல் வாரிதா ஃபி ஸனவாத்தில் மாதியா. கடந்த வருடங்களிலே உரையாடல்கள் குறித்து வந்திருக்கின்ற கேள்விகளை நாங்கள் முதலாவது பார்ப்போம். பாருங்க, முதலாவது இது 2018 நான் போட்டிருக்கிறேன். 2018 தான் எங்களுடைய நியூ சிலபஸ், புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற வகையில 2019ஆம் ஆண்டு தான் இந்த மொடல் பேப்பர், இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு ஒன்று போடிக்குது பாருங்க, மொடல் பேப்பர் வெளியிடப்பட்டது. NIE தேசிய கல்வி நிறுவனத்தினால் புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய வெளியிடப்பட்ட அந்த கேள்விகளில் இவ்வாறான ஹிவார்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, கேள்வி இப்படித்தான் இருக்கும். اكتب حوارا تحت واحد مما يأتي بحيث لا تقل المحادثة بين الطرفين عن 5 محادثات. ஒரு உரையாடலை எழுதுக. உக்துப் ஹிவாரன், இதைத்தான் நீங்க பார்க்கணும். ஹிவாரன், 3 உரையாடல்கள் அங்கு தரப்பட்டிருக்கும். ஏதாவது ஒன்றைத்தான் நீங்கள் எழுத வேண்டும். தஹ்த வாஹிதின் மிம்மா யஅதி, கீழ் வருகின்றவற்றுள் ஒரு உரையாடலை எழுதுக. பிஹைசு, அந்த வகையிலே லா தகில்லுல் முஹாதஸா, முஹாதஸான்னு சொல்வது அந்த டயலாக், முஹாவரா, சரி, அந்த டயலாக்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். ஏ பி அத்தரஃபுல் அவ்வல் அத்தரஃபுஸ் சானி ஹாதா நுசம் யானி யுசம்மா முஹாதசான்னு சொல்லுவோம். சரியா? ஒரு டயலாக் லா தகில்லுல் முஹாதசா, அந்த வகையிலே அந்த அந்த டயலாக் அல்லது அந்த உரையாடல் பைன தரஃபைன், இரண்டு நபர்களுக்கும் இடையிலான அந்த டயலாக் வந்து 5ஐ விட குறையக்கூடாது. அப்ப அட்லீஸ்ட் குறைந்தது அலல் அக்கல் லபுத்த அன் தகூனல் முஹாதசா 5. சரியா? 5 முஹாதசாத், அது 5 முஹாதசாத் கட்டாயம் அங்கு காணப்பட வேண்டும். 5 டயலாகுகள் இருக்க வேண்டும். சரியா? இப்ப உதாரணமாக அத்தரஃபுல் அவ்வல் அத்தரஃபுஸ் சானி, ஏ பின்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்றது ஒரு முஹாதசா. அப்படி 5 உரையாடல்கள் குறைந்தது இருக்க வேண்டும். கூடினது 6, 7, 8, 10, 20 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நேரங்களை கருத்தில் கொண்டு நீங்க அந்த உரையாடலை அழகாக ஆரம்பித்து அழகாக முடிக்கின்ற அளவுக்கு அது இருக்க வேண்டும். அப்போ உரையாடல்கள்ல முக்கியமான 3 பகுதிகள் காணப்படும். ஒன்று இஃப்திதாஹியா, அடுத்தது அர்ஜ் நடுப்பகுதி, கடைசிக்கு வர ஹிதாமியா முடிக்கிறது. சரியா? உரையாடல்கின்ற போது நாங்க ஆரம்பத்துல விழித்து பேசுறது, அதுக்கு பிறகு உள்ளடக்கம், அதுக்கு பிறகு இறுதியாக வந்து நாங்கள் பிரிந்து செல்கின்ற போது அல்லது உரையாடலை முடிக்கின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற ஆபீர்கள், அங்கு சில வசனடைகள் கட்டாயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்ப 2019ஆம் ஆண்டு அல்லது 2018ஆம் ஆண்டு NIE மாடல் பேப்பர்ல வந்திருக்கின்ற ஹிவார், இதெல்லாம் சிலபஸ் புத்தகத்தில் இருக்கின்ற ஹிவாரம். அல் ஹிவார் பைனல் பாஇ வல் முஷ்தரி ஃபி துக்கானில் மலாபிஸ். பைனல் பாஇ வல் முஷ்தரி, வியாபாரி வாங்குகிறவர். சரி, இரண்டு பேருக்கும் இடையிலான உரையாடல் எதுல சொன்னால் ஃபி துக்கானில் மலாபிஸ், ஆடை கடையில. சரியா? ஒரு டெக்ஸ்டைல போயிட்டு ஆடையை வாங்குகின்ற போது வியாபாரிக்கும் வாங்குகின்றவருக்கும் இடையிலான உரையாடல் பற்றி ஒரு உரையாடல் எழுத வேண்டும். இரண்டாவது அல் ஹிவார் பைனல் முதர்ரிஸ் வத்தாலிம் அன் கியாபிஹி மினல் ஃபஸ்ல். இந்த உரையாடல் புத்தகத்தில் இல்ல, ஆனா தரப்பட்டிருக்கிற. அல் ஹிவார் பைனல் முதர்ரிஸ் வத்தாலிம், ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல் எது குறித்துன்னு சொன்னால் அல் கியாபிஹி மினல் ஃபஸ்ல், வகுப்புக்கு அவன் சமூகம் தராததை இட்டு. சொன்னால் அவன் சமூகம் அளிக்கவில்லை, கிளாஸுக்கு வரல. அப்ப வகுப்புக்கு சமூகம் அளிக்காததை இட்டு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான உரையாடல் பற்றி ஒரு உரையாடல் எழுதணும். அல்லது அல் ஹிவார் பைனல் அபி வல் அன் ஜியாதத்தி ஃபாத்தூரத்தில் கஹ்ரபா. இங்க பாருங்க, இந்த மூன்றாவது மாடல் பேப்பர்ல வந்து இந்த மூன்றாவது ஹிவார் வந்து 2021ஆம் ஆண்டு வந்தீங்க. இந்த ஹிவாருக்கு தானே அல் ஹிவார் பைனல் அபி வல் தந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான உரையாடல் எது குறித்துன்னு சொன்னால் அன் ஜியாதத்தி ஃபாத்தூரத்தில் கஹ்ரபா. ஃபாத்தூரத்துல் கஹ்ரபான்னு சொன்னது மின் கட்டணம், கரண்ட் பில். சரியா? மின் கட்டணம் அதிகரிப்பு, ஜியாதான்னு சொன்னா கூடிக்கிறது. எங்க நாட்டுக்கும் இப்ப பொருத்தமாக இருக்கும். அல் ஹிவார் பைனல் அபி வல் அன் ஜியாதத்தி ஃபாத்தூரத்தில் கஹ்ரபா, மின் கட்டணம் அதிகரிப்பு குறித்து தந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான உரையாடல். இது எப்ப வந்தேன்னு சொன்னால் நல்லா பாருங்க, இந்த பேப்பரை கட்டாயம் நீங்க ஒரு எல்லாரும் வாசிச்சுக்கோங்க. இது முதல் பேப்பர், NIE முதல் பேப்பர். எனவே கடந்த காலங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த பேப்பர்ல வந்திருக்கின்ற கேள்விகள் பல இடங்கள்ல வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடிதங்கள்ல வந்திருக்குது, அறிக்கைகள்ல வந்திருக்குது. உதாரணத்துக்கு இந்த இத சொன்னால் இந்த மூன்றாவது உரையாடல் 2021ஆம் ஆண்டு இந்த வருஷம் நடைபெற்ற அந்த எக்ஸாமுக்கு வந்திருக்குது. சரியா? ஆனா இது எதுல வந்தது? முதல் பேப்பர்ல வந்த கேள்விகள். பார்ப்போம். நாங்க நியூ சிலபஸுக்கு ஏற்ப பாருங்க, கடந்த 3 வருடங்களும், கடந்த 2019, 2020, 2021 3 பேப்பர்ஸ் தான் இதுவரைக்கும் வந்திருக்குது. அந்த வினாக்கள் எப்படின்னு சொல்லி பார்ப்போம், என்னென்ன உரையாடல்கள் வந்து பார்ப்போம். கேள்வி அதேதான். اكتب حوارا تحت واحد مما ياتي بحيث لا تقل المحادثه بين الطرفين عن 5 محادثات. அதே மாதிரி கேள்விதான். என்ன ஹிவார் பாருங்க, 2019ஆம் ஆண்டு வந்த முதலாவது ஹிவார் அல் ஹிவார் ஃபி மர்கஸ் ஷுர்தா. மர்கஸ் ஷுர்தான்றது போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையத்தில் நடைபெறுகின்ற உரையாடல் யாருக்கு மத்தியில? பைன லாபித்துல் முனாவிப். லாபித்துல் முனாவிப் சொல்றது வந்து மகஜரை எழுதுகின்ற போலீஸ் அதிகாரி. நாங்க என்ட்ரியை போடுவோம், ஏதாவது பிரச்சனை நடந்தால் போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு வந்து நாங்க முறைப்பாடு செய்வோம். அந்த முறைப்பாட்டை எழுதுகின்ற அந்த போலீஸுக்கு தான், போலீஸ் அதிகாரிக்கு நாங்க லாபித்துல் முனாவிப் சொல்லுவோம். அந்த அப்ப மகஜரை எழுதுகின்ற போலீஸ் அதிகாரிக்கும்
வபைன ஷஹ்ஸின் ஒரு நபருக்கும் இடையிலான போலீஸ் நிலையத்தில் இடைவருகின்ற ஒரு எதற்காக வந்தாருன்னு சொன்னால் ஜாஅ லிதக்தீமி ஷக்வா அன் தியாஇ மஹ்ஃபததிஹி தக்தீமு ஷக்வானால் முறைப்பாடை முன்வைப்பதற்காக வந்த எது குறித்து தியா வா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தொலைந்தது காணாமல் போனது மஹ்ஃபதான்னு சொல்றது நாங்க சொல்லுவோம் பேசுக்கு பணப்பை தனது பணப்பை தொலைந்தது குறித்து முறைப்பாடை முன்வைக்க வந்த ஒரு நபருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர் அதாவது மகஜரை எழுதுகின்ற போலீஸ் அதிகாரிக்கும் இடையிலான ஒரு போலீஸ் நிலையத்தில் நடைபெறுகின்ற ஹிவார் குறித்து எழுதுக என்று சொல்லப்பட்டது. இந்த உரையாடல் 12ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது. அல் ஹிவார் ஃபி மஹத்தத்தில் கிதார் இதே மாதிரி இந்த புக்ல இருக்கிற மாதிரி எழுதணும் இல்ல, ஆனால் மர்கசு சுர்தால ஒரு பொருள் காணாமல் போனால் ஒரு முறைப்பாடை நாங்கள் செய்ய போனால் எவ்வாறான சொற்கள் அங்கு பிரயோகிக்கப்படும் என்பது தரப்பட்டீங்க. அதுதான் நாங்க முக்கியம். புக்ல இருக்கிற அதே உரையாடல் எழுதணும்ன்றதல்ல, இங்க நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹிவார்லையும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கு பேசப்படுகின்ற அல்லது பயன்படுத்தப்படுகின்ற சொற்களையும் அதே போன்று வசன நடைகளையும் குறித்து கொள்ளுங்கள். எல்லா ஹிவாரையும் எங்களால் பாடமாக்க முடியாது, கற்ற மாதிரி எல்லா ஹிவாரையும் ஒருபோதும் என்ன செய்யலாது, பாடமாக்க முடியாது. உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால் மர்கசு சுர்தா போலீஸ் நிலையத்தோடு ஏதாவது உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தால் போலீஸ் நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள், அங்கிருக்கின்ற நபர்களுக்கு சொல்லுகின்ற சொற்கள், அங்கு பேசப்படுகின்ற வசன நடைகள் கட்டாயம் தொகுக்க வேண்டும். அப்படி தொகுத்தால் எந்த தலைப்புல ஹிவார் வந்தாலும் அதை உங்களால் என்ன செய்ய முடியும், பயன்படுத்தி ஒரு ஹிவாரை எழுத முடியும். இதெல்லாம் பாடமாக்கி எழுதுற விஷயம் அல்ல, இதெல்லாம் மஹாரத்துல் கிதாபால வருகின்ற விஷயம். இரண்டாவது அல் ஹிவார் ஃபி மஹத்தத்தில் கிதார் பைன முசாஃபிரின் கரீபின் வ பைன முவல்லஃபின் ஃபில் மஹத்தா. இதுவும் இருக்குது, இதுவும் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. மஹத்தத்துல் கிதார் உங்களுக்கு தெரியும், புகையிரத நிலையம், சரியா, ரயில்வே ஸ்டேஷன். அப்ப புகையிரத நிலையத்தில் இடம்பெறுகின்ற உரையாடல் யாருக்கு மத்தியில, பைன முசாஃபிரின் கரீபின் அந்நியமான பரிச்சயம் இல்லாத அந்த இடத்துக்கு புதிய ஒரு பயணிக்கும், வ பைன முவல்லஃபின் ஃபில் மஹத்தா புகையிரத நிலையத்திலே வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி ஆபீசருக்கும் இடையிலான புகையிர நிலையத்தில் நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். இது சம்பந்தமாக நீங்க 12ஆம் ஆண்டு புத்தகத்துல வாசிக்க முடியும். மூன்றாவது பாருங்க, அல் ஹிவார் பைனல் ஜத்தி வல் ஹஃபீத். அல் ஹிவார் பைனல் ஜத்தி வல் ஹஃபீத். ஜத் என்றால் அப்பா, ஹஃபீத் என்றால் பேரப்பிள்ளை. அப்பாவுக்கும் பேரப்பிள்ளைக்கும் இடையிலான உரையாடல். பஅத ருஜூஇல் ஜத்தி மின் கதாஇல் உம்ரா. உம்ராவை நிறைவேற்றி விட்டு பாட்டன் திரும்பியதன் பிறகு, சரியா, பாட்டன் உம்ரா செய்ய பேசிக்கிறாரு, ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. அப்படி ரிட்டர்ன் வந்ததுக்கு பிறகு அப்பாவுக்கும் பேரப்பிள்ளைக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று எழுதுமாறு வேண்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவும் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு உரையாடல். அப்ப 2019ஆம் ஆண்டு உரையாடல்களை பார்க்கின்ற போது 3 உரையாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று போலீஸ் நிலையம், அடுத்தது புகையிரத நிலையம், அடுத்தது அப்பாவுக்கும் பேரப்பிள்ளைக்கும் இடையிலான இந்த உரையாடல்கள். இந்த 3 உரையாடலும் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உரையாடல்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2020ஆம் ஆண்டு உரையாடல்களை பாருங்கள். அல் ஹிவார் பைனல் பாஇ வல் முஷ்தரி ஃபி துக்கானில் மலாபிஸ். நல்லா பார்க்கணும், நீங்க பாருங்க 2018 மாடல் பேப்பர்ல இருந்த அதே கேள்விதான் 2020க்கு வந்திருக்குது. அல் ஹிவார் பைனல் பாஇ வல் முஷ்தரி ஃபி துக்கானில் மலாபிஸ். நான் சொல்றேன், இந்த மாடல் பேப்பர் நான் இன்ஷால்லா குரூப்ல ஷேர் பண்றேன். கட்டாயம் இந்த மாடல் பேப்பரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் 2 செய்யறது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். பாருங்க, 2018ஆம் ஆண்டு வந்த மாடல் பேப்பர்ல வந்த அதே கேள்வி எங்க வந்திருக்குன்னு சொன்னால் 2020ல முதலாவது கேள்வியாக வந்திருக்குது சாய்ஸுக்கு. அல் ஹிவார் பைனல் பாஇ வல் முஷ்தரி ஃபி துக்கானில் மலாபிஸ். இரண்டாவது ஹிவார் அல் ஹிவார் ஃபில் பன்க். பன்க்னு சொல்றது பேங்க், மஸ்ரஃப்னு சொல்லுவாங்க. ரைட். பைனல் முவல்லஃப் வ ஃபாத்திஹில் ஹிசாப். முவல்லஃப் என்று சொன்னால் ஆபீசர், அலுவலகர் அல்லது அதிகாரி. ரைட். வ ஃபாத்திஹுல் ஹிசாப் என்று சொல்றது அக்கவுண்ட் கிரியேட்டர், ஒரு கணக்கை திறக்க வந்திருக்கின்ற நாங்க சொல்றோம் ஜபூன். ஜபூன் என்றால் கஸ்டமர், வாடிக்கையாளர்.
அப்ப வாடிக்கையாளர் ஒரு அக்கௌண்ட்டை துறக்க வந்திருக்கின்ற வாடிக்கையாளருக்கும் அங்கிருக்கின்ற வங்கியில் இருக்கின்ற அதிகாரிக்கும் அல்லது உத்தியோகத்தருக்கும் இடையிலான வங்கியில் இடம்பெறுகின்ற உரையாடல் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. சரியா? அல் ஹிவார் பைனர் ரஜுலை, இரண்டு நபர்களுக்கு இடையிலான உரையாடல் எது குறித்து? அனில் மிஹ்னா, தொழில் குறித்து. மிஹ்னா தொழில். மக்கானில் மிஹ்னா, தொழில் செய்கின்ற இடம் அல்லது தொழில் தளம். தொழில் நேரங்கள். தொழில் தளம், தொழில் நேரங்கள் குறித்து இரண்டு மனிதர்கள் நபர்களுக்கு இடையிலான உரையாடல். அப்ப இந்த 2020ஆம் ஆண்டு கேள்விகளை நாங்கள் பார்க்கின்ற போது 2வது 3வது உரையாடல் 12ஆம் ஆண்டு புத்தகத்திலேயும், அல் ஹிவார் பைனல் பாஇ வல் முஷ்தரி ஃபீ துக்கானில் மலாபிஸ் 13ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் இருக்குது. இப்ப 2019ஆம் ஆண்டு 3 உரையாடல்களும் 12ஆம் ஆண்டு புத்தகத்துல வந்திருக்குது. 2020ல வந்து 1 13ஆம் ஆண்டு 2 உரையாடல்கள் இதுல வந்திருக்குது 12ஆம் ஆண்டு புத்தகத்திலிருந்து வந்திருக்குது. 2021 நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால், உரையாடல்களுக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும், எந்த புத்தகத்துல வருகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் இங்கு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை தொகுத்திருக்கிறேன். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளை இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2021ஆம் ஆண்டை பாருங்க. உக்துப் ஹிவாரன் தஹ்தா, இது 2021 சொல்லுது. 2022ஆம் ஆண்டு எக்ஸாம் சிட் பண்ணாக்கல. 2021வது பேட்ச், 2022 இந்த வருஷம் எழுத போற பேட்ச். டிசம்பர் 5ஆம் தேதி எக்ஸாம் உண்டு. மெசேஜ் வந்து பார்த்தேன். ரைட், பாருங்க. உக்துப் ஹிவாரன் தஹ்த வாஹித் மிம்மா யஅதி பிஹைசு லா தகிலுல் முஹாதஸா பைன الطرفين عن 5 محادثات. طيب இதுல பாருங்க, அல் ஹிவார் பைனல் அபி வல் அன் ஜியாதா ஃபி ஃபாத்துரத்தில் கஹ்ரபா. பாருங்க, 2019ஆம் ஆண்டு முதல் பேப்பர்ல வந்த அதே ஹிவார் தான் 2021க்கு வந்திருக்குது. இது 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. அல் ஹிவார் பைனல் மரீத் வத் தபீப். சரியா? பைனல் மரீத் வத் தபீப், நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையிலான உரையாடல் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. அல் ஹிவார் பைன முதீர் ஷரிகத்தின் வ தாலிபி வதீஃபத்தின். முதீர் ஷரிகாண்டால் கம்பெனி மேனேஜர், முகாமையாளருக்கும், வ தாலிபி வதீஃபா ஒரு தொழிலை தேடுகின்றவர். தாலிபுன்னு சொல்லி இங்க ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய, வேண்டுகின்றவர். ஒரு தொழிலை தேடுகின்ற வேண்டுகின்றவருக்கும் அதே போன்று கம்பெனி முகாமையாருக்கும் இடையிலான உரையாடல். இதுவும் 12ஆம் ஆண்டு புத்தகத்துல தலைப்பு தராத ஒரு உரையாடலாக இருக்கின்றது. நாங்கள் அதுக்கு தலைப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான், உரையாடல்கள், சில உரையாடல்களுக்கு தலைப்புகள் வழங்கப்பட்டில்லை. எனவே அதை வாசித்து உள்ளடக்கத்தை பார்த்து நீங்கள் தலைப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, சுருக்கமாக சொல்ல போனால், கடந்த காலங்களில் நீங்க வந்திருக்கின்ற உரையாடல்களை பார்த்தால், டெக்ஸ்டைலோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் வந்திருக்குது, பேங்கோட வங்கியோடு சம்பந்தப்பட்ட உரையாடல் வந்திருக்குது, தொழிலோடு சம்பந்தப்பட்ட உரையாடல் வந்திருக்குது, போலீஸ் நிலையத்தோடு சம்பந்தப்பட்ட உரையாடல் வந்திருக்குது, புகையிரத நிலையத்தோடு சம்பந்தப்பட்ட உரையாடல் வந்திருக்குது. அடுத்தது அப்பாவுக்கும் பேரப்பிள்ளைக்கும் இடையிலான உரையாடல். அடுத்தது தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலான ஒரு உரையாடல் எது குறித்துன்னு சொன்னால் மின் கட்டண அதிகரிப்பு குறித்து. அடுத்தது ஹாஸ்பிட்டல், முஸ்தஷ்பா,